ஆறாம் கட்ட தேர்தல் நாளை காலை 7 மணிக்கு தொடங்க உள்ள சூழ்நிலையில் பீகார் மாநிலம் மற்றும் ஹரியானா, ஜார்க்கண்ட், ஒடிசா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், டெல்லி மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அனந்தநாக் மற்றும் ரஜௌரி ஆகிய தொகுதிகளையும் சேர்த்து 58 தொகுதிகள் மற்றும் 8 மாநிலங்களில் தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் முந்த போவது யார் என்ற கருத்து கணிப்புகள் மற்றும் வாக்கு கணிப்புகள் முதல் கட்ட தேர்தலில் இருந்து தொடர்ச்சியாக வரக்கூடிய நிலையில் இறுதி கட்டமாக வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் கட்சிகளுக்கிடையே அதிகரித்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியின் அலை ஓய்ந்து விட்டதா மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கான எழுச்சி உருவாகி இருக்கிறதா என்பதற்கெல்லாம் பதில் கூறப்போகும் தேர்தல் இந்த 6ஆம் கட்ட தேர்தல், 5ஆம் கட்ட தேர்தல் என்று கூறப்படுகிறது. இதில் 5ஆம் கட்ட தேர்தல் நிறைவடைந்த 4 நாட்களில் 6ஆம் கட்ட தேர்தலும் நடைபெற உள்ள சூழ்நிலையில் அறுதி பெரும்பான்மைக்கான 272 தொகுதியை முடிவு செய்யும் தேர்தலாக இந்த 6ஆம் கட்ட தேர்தல் கருதப்படுகிறது. இதனால் நாளைய வாக்குப்பதிவானது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக கருதப்படுகிறது. கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் கட்ட தேர்தல் நிறைவடைந்த சூழ்நிலையில் இப்போது கடைசி கட்ட தேர்தலுக்கு முந்தைய தேர்தல், இறுதி கட்ட தேர்தலில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக இந்த 6ஆம் கட்ட தேர்தலின் 58 தொகுதிகளும் கருதப்படுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த 5 கட்ட தேர்தல்களை விட இந்த 6ஆம் கட்ட தேர்தலில் இருதரப்பிலும் தேர்தல் பரப்புரைகள் எங்களுக்கு தான் பெரும்பான்மை என்று காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்த பரப்புரையில் அவரவர் கொள்கைகள், திட்டங்கள் மற்றும் கணிப்புகள் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இருவரும் நாங்கள் தான் ஆட்சி அமைக்கப் போகிறோம் என்று காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் அதன் தலைவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களும் தொடர்ந்து அறிக்கைகள் மற்றும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் 6ஆம் கட்ட தேர்தலில் வாக்களிக்க போகும் வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் எகிரி உள்ளது. நாளை காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் இருக்கின்றன. இந்தியாவில் அடுத்த ஆட்சி அமைக்கப் போவது யார், வெல்லப் போவது யார் என்பதை முடிவு செய்யும் இந்த 5, 6 மற்றும் 7ஆம் கட்ட இறுதிக்கட்ட தேர்தல்களில் மத்தியில் உள்ள 6ஆம் கட்ட தேர்தலும் மிகுந்த முக்கியத்துவமும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. 5 கட்ட தேர்தல் அமைதியாக நிறைவடைந்துள்ள சூழ்நிலையில் 6ஆம் கட்ட தேர்தலிலும் அமைதியாக மக்கள் யாருக்கு வாக்களிக்கப் போகிறார்கள், ஆதரவு அலையா எதிர்ப்பு அலையா என்பதை வாக்காளர்கள் முடிவு செய்யக்கூடிய முக்கியமான தேர்தலும் இந்த 6ஆம் கட்ட தேர்தல் என்பதால் நாடு முழுவதும் மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே 58 தொகுதிகளுக்கும் 8 மாநிலங்களில் இந்த தேர்தல் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்குகிறது.